ஹாய் கைஸ் எல்லாம் இருக்கீங்களா? ஸோ எல்லாம் இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு 5 டிஃப்ரெண்டான மூவிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தான் நம்புறேன். அதே சமயம் எல்லா மூவியுமே அந்தந்த ஜானருக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். ஸோ ஒரு சில படங்கள் ரொம்ப கொடூரமாகவும் இருக்கும். அதையும் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் தனியாகவே பாருங்க. மற்றபடி 5மே ஒரு ஒர்த் வாட்சான மூவியாக தான் இருக்கும். ஸோ இன்னும் ஒன்று சொல்லலாம், இந்த படம்லாம் தமிழ் இல்லை, இருந்தாலுமே நான் சொன்ன ஸ்டோரி வச்சு சப்டைட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த மூவி உங்களுக்கு புரியும். அப்புறம் என்னப்பா வீடியோ ஆரம்பிச்சு விட்டுறலாமா? நம்பர்ஸ்ல 5th பிளேஸ்ல இது ஆஃப்டர் மேத் 2021 அந்த ஹாரர் மிஸ்டரியான மூவி வித் IMDb இருந்து 5.3 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சரி ஓகே, இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. சோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடு வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. சோ அந்த டைம்ல ஒரு காஸ்ட்லியான வீடையும் பாக்குறாங்க. இவங்க வச்சிருக்க பணத்தோட அந்த வீடு ரொம்ப காஸ்ட்லி, இருந்தாலும் கொஞ்சம் கம்மி பிரைஸ்க்கு கொடுத்துறாங்க. ஏற்கனவே அந்த வீட்ல யாரும் செத்து இருப்பாங்க. சோ இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த வீட்டுக்கு கூடி போறாங்க. மொத்தமாவே இவங்க ரெண்டு பேரும் மட்டும் அந்த வீட்ல இருந்தாலும் அந்த வீட்ல வேற யாரோ இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதே சமயம் நிறைய அமானுஷமும் நடக்குது. சோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆகுது, வீட்ல நடக்கிற பிரச்சனைகள் என்ன காரணம், இவங்களால அந்த பிரச்சனைல இருந்து வெளியில வர முடிஞ்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஸ்ட்ரி ஹாரர் மூவியை கொண்டு போயிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல டெரிஃபயர் 2016 வந்த ஹாரர் ஸ்லாஷரான மூவி வித் IMDb இருந்து 5.5 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சரி ஓகே, இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா டீனேஜ் கேர்ள்ஸ் ரெண்டு பேர் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. சோ அவங்க அப்படியே ஜாலியா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கப்ப அப்படியே எதிர்த்து அந்த ரோட்ல ஒரு கோமாளியை பாக்குறாங்க. சோ அவனை வச்சு அப்படியே கலாச்சி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கோமாளி பார்த்தீங்கன்னா கொடூரமான சைக்கோ கொலைகாரனா இருப்பான். சோ இதுக்கப்புறமேட்டு அவன் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அதே சமயம் இந்த ரெண்டு பொண்ணுங்க இன்னொரு பொண்ணு அப்படியே கூப்பிடுறாங்க. இதுக்கப்புறமேட்டு சைக்கோ கொலைகாரன் இந்த மூணு பொண்ணுங்களும் மாட்டிட்டு என்னென்ன சித்திரவதைப்படுறாங்க. அவங்க கிட்ட இருந்து கடைசியா தப்பிக்க முடிஞ்சா இல்லையா? என்னதான் இது ஒரு சிம்பிளான ஸ்டோரியா இருந்தாலும் படத்துல அந்த கோமாளி பண்ற கொலை எல்லாமே பயங்கர கொடூரமா இருக்கும். கண்டிப்பா பாக்குறப்ப நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அதே சமயம் இந்த மூவிக்கு லாங்குவேஜ் எனக்கு தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். படம் ஃபுல்லாவே ரத்தம் தெரிக்க ஸ்லாஷர் சீன்ஸ் மட்டும் தான். ஸ்லாஷர் ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு ட்ரீட்டா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இது கிட்னாப்டு 2010 வந்த ஹாரர் ஆக்ஷனான மூவி வித் IMDb 6.6 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா சுத்தமா ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத தனியா இருக்கிற ஒரு வீட்டுக்கு புதுசா ஒரு ஃபேமிலி கூடி போறாங்க. அதே சமயம் இதுக்கப்புறம் தான் படத்துல பிரச்சனைங்கிறதே ஸ்டார்ட் ஆகுது. சோ அந்த வீட்ல கொள்ளடிக்கலாம்னு சொல்லிட்டு 3 திருடங்க முகமூடி போட்டு வீட்டுக்குள்ள இறங்குறாங்க. அப்படியே ஒவ்வொரு பொருளை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஃபேமிலி எந்திரிச்சிடுறாங்க. சோ இதுக்கப்புறம் அந்த கொள்ளக்காரங்க கிட்ட இந்த ஃபேமிலிக்கு என்னென்ன பிரச்சனை வருது, சோ அதை எப்படி இவங்க ஃபேஸ் பண்றாங்க, அந்த கொள்ளக்காரங்களுக்கும் இவங்களுக்கு நடக்கிற போராட்டம் ஆகட்டும், சில இந்த கொள்ளக்காரங்க கிட்ட இந்த ஃபேமிலி தப்பிக்க முடிஞ்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு செம்ம சூப்பரான த்ரில்லர் மூவியை கொண்டு போயிருக்காங்க. சோ கண்டிப்பா மூவில த்ரில்லர் சீன்ஸ்க்கு பஞ்சமே இருக்காது. அது இந்த மூவி பார்க்கணும் உங்களுக்கே தெரியும். நம்ம லிஸ்ட்ல 2nd பிளேஸ் இச்சி தி கில்லர் 2001 வந்த ஹாரர் ஆக்ஷனான மூவி வித் IMDb 7 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான்ல ஒரு செம பெரிய கேங்ஸ்டர் யாரோ கொலை பண்ணிடுறாங்க. சோ அவன் பெரிய கேங்ஸ்டரா இருப்பான். அவனுக்கு கீழே இருக்க ஒருத்தன் என் பாச கொனவன பழி வாங்கி அவனு சொல்லிட்டு வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருப்பான். ஏற்கனவே ஒரு பயங்கரமான சைக்கோவா இருப்பான். இருக்க சைக்கோ மாதிரி எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ அவன் மத்தவங்க டார்ச்சர் பண்றது இல்லாம அவனுக்கு அவனே கூட கொடூரமா டார்ச்சர் பண்ணிக்குவான். படம் பார்க்கறப்ப கண்டிப்பா அது உங்களுக்கு தெரியும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அவருமே ஒரு லைட்டான சைக்கோன்னு சொல்லலாம். சோ இதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு சைக்கோஸ்ல யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரத்தம் தெரிக்க ஒரு விதமான மூவியை கொண்டு போயிருப்பாங்க. சோ டோட்டலாவே மூவி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தனியாவே தான் பாக்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு டார்ச்சர் சீன்ஸ் இருக்கும். சோ அதனாலே கொஞ்சம் பார்த்து பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 1st பிளேஸ்ல தி அன்டோல்ட் ஸ்டோரி 1993 வந்த ஹாரர் கிரைமான மூவி வித் IMDb 6.8 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மூவி ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வச்சோம்னா இந்த மூவி ஒரு ரியல் ஸ்டோரி ஆகட்டும். அதே சமயம் எக்காரந்து கூட இந்த படத்தை ஓபனா பாத்துறாதீங்க, ஏன்னா படம் ஃபுல்லாவே கொடூரமா இருக்கும். சரி அப்படி என்னடா இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா மூவியோட ஸ்டார்டிங்ல ஹாங்காங்ல ஒரு பீச்ல துண்டு துண்டா பாடிஸ் கிடக்குது. சோ அதை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கோசரம் போலீஸ் வராங்க. ஒரு பக்கம் அவங்க விசாரணை பண்ணிடுறாங்க, இன்னொரு பக்கம் ரெஸ்டாரண்ட் காட்டுறாங்க. சோ அதுல ஒருத்தன் குக் பண்ணிட்டு இருக்கான். சோ அவன் தான் இருக்கிறதுல ஒரு கொடூரமான சைக்கோ கில்லரா இருப்பான். அவன் மனுஷனோட கறியவே ரெஸ்டாரண்ட்ல சமைச்சு விற்பான். சோ ஒரு வழியா அந்த போலீஸ்காரங்க இவன் தான் சைக்கோ கில்லர்னு கண்டுபிடிக்கிறாங்க. அவன் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்க பழைய ஃபேமிலி எல்லாத்தையும் கொண்டிருப்பான்னு சின்ன குழந்தைங்க கூட பார்க்காம கொடூரமா கொலை பண்ணிருப்பான். சோ இதுக்கப்புறம் அவனை பிடிக்க முடிஞ்சா இல்லையா, கடைசியில என்ன ஆச்சுங்கிறத இந்த மூவியோட ஸ்டோரியே. சோ கண்டிப்பா இந்த மூவி நீங்க தனியா தான் பார்த்தான்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவன் கொடூரமா சைக்கோ கில்லர் கொலை பண்ணுவான். அதே சமயம் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பாக்குறப்ப நமக்கே வேடா இருக்கும். சோ ஒரு டிஃபரெண்டான மூவி பார்க்கணும்னு நினைச்சா கண்டிப்பா இந்த மூவி நம்பி பார்க்கலாம். சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு போயிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட வந்து பார்க்குறேன். டாடா பை பாய்.